பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. வேண்டாம் மாமா. மாமா வேண்டாம், பிரச்சனை இல்லை, வேண்டாம். ஓடி வந்துருங்க, கிளம்பிடலாம். வேண்டாம், வாங்கல மாமா, கிளம்பலாம் மாமா. இங்க இருக்க வேண்டாம் மாமா. மாமா எல்லாரும் பாக்குறாங்க மாமா. ஐயோ ஐயோ, வரேன் மாமா. மாமா மாமா அந்த பக்கம் வரேன் பாருங்க. சீக்கிரம் ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க மாமா. மாமா வந்துருங்க மாமா. மாமா மாமா வாங்க மாமா. மாமா வந்துருங்க மாமா. மாமா வந்துருங்க மாமா, இங்க வந்துருங்க மாமா. அவ அங்க நிக்கிறான் மாமா. எங்க வரணும் மாமா? அவ எங்க வரணும் கண்ணம்மா? அந்த மாமரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. போகாதீங்க அங்க மாமா. அந்த மாமரத்துல நல்ல புளிப்பு மாங்காயா இருக்கு, வேணுமா கண்ணம்மா? வேணும் தான் மாமா, பாருடா. ஆனா வேண்டாம். ஏய் ஐயோ, கனவா? கனவா? கொன்னுடுவேன். தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி மாங்காய் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிய சொல்ற? தூக்கத்துல உளறிட்டேனா? தூக்கத்துல உளறிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா நீயே மரத்து மேல ஏறி மாங்காய் பறிச்சு இறங்கிருப்ப. சரி, என்ன ஓடி போயிருங்க, தப்பிச்சு போயிருங்க, மரத்து பின்னாடி போயிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தியே, என்ன கனவு அது? அது ஒரு மோசமான கனவு மாமா. நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்கோம். அங்க ஒருத்தன் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நம்ம கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சிருவானோன்னு பயம். அவன் என்ன தொடுற மாதிரியே வந்தான் மாமா. பக்கத்துல பக்கத்துலயே வந்து நிக்கிறான். இது எதுக்கு உங்ககிட்ட சொல்லி டென்ஷன் ஆக்கணும்னு நான் சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்றேன். அந்த நேரம் பார்த்து நீங்க அவனை அப்படியே அடிச்சிட்டீங்க. ஐயோ, என்ன ஏண்டி அடிக்கிறா? சண்டையில சண்டையில நீங்க அடிச்சீங்க. சரி, மேல சொல்லு. உடனே அவன் 4-5 பேரோட வந்துட்டான். எல்லாம் முரட்டு ஆளுங்க. அதான் ஓடிருங்க ஓடிருங்க தப்பிச்சிருங்க ஓடிருங்கன்னு நான் சொல்லிட்டு. என்ன ஏண்டி ஓட சொல்ற? உன்னை ஒருத்த ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றான்னா எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கமானா? தப்பிச்சு ஓட சொல்லிட்டு இருக்கியா? அவங்கெல்லாம் பெரிய ரவுடிங்க மாமா. 4-5 பேர் வேற இருக்கானுங்க. உங்களை அடிச்சு காலி பண்ணிட்டானுங்கன்னா இந்த நேரத்துல அந்த ஒரு கனவு உனக்கு தேவையா? அங்க பாரு, டைம் என்னாச்சுன்னு. 2 மணி ஆகுது. இனிமே எப்படி நான் தூங்குவேன்? அத நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க எழுந்து உட்கார்ந்து என் கூட பேச்சுவார்த்தை நடத்தலனா நானே கொஞ்ச நேரம் கனவுல உளறிட்டு தூங்கிருப்பேன். நீங்க தான் பேச்சு கொடுத்து தூக்கத்தை விரட்டி விட்டுட்டீங்க. யூ ஆர் த கல்பிரிட். இப்ப என்ன பண்றது? கண்ணம்மா, பேசாம மொட்டை மாடிக்கு போய் விடிய விடிய கதை பேசுவோமா? பேர பணில என் உடம்புக்கு தாங்காதுப்பா. எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே படுத்து தூங்கலாம். ஆனா தூக்கம் வராதே. எனக்கும் தான் மாமா வரல. பேசாம எனக்கும் பாப்பாவுக்கும் சேர்ந்து ஒரு தாலாட்டு பாடுங்க. தாலாட்டா? இந்த நேரத்துல தாலாட்டுக்கு நான் எங்க போறது? மனசுல என்ன தோணுதோ அத அப்படியே பாடுங்க. நீங்க தான் கவிதைலாம் எழுதுவீங்களே. அதுக்காக நினைச்ச நேரத்துல எழுத முடியுமா? நான் ஒரு பாட்டு பாடவா? என்ன பாட்டு மாமா? கழுத நம்ம பாட்டுதேன். பாடுங்க. பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன். உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன். கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா.
இருக்க? பார்த்தா தெரியல, கேம் விளையாடுறேன். உன் வாழ்க்கை அந்தரத்துல தொங்குது. அதை என்னன்னு பார்க்காம இங்க உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க. இப்ப என்ன பண்ண சொல்ற என்ன? எரிஞ்சு விழாதடி. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்ட. அது வரைக்கும் சரி. அதுக்காக இங்கே இருந்துட முடியுமா? புருஷனுக்கு ஃபோன் பண்ணி ஆசையா 2 வார்த்தை பேசு. என்னதான் கோபம் இருந்தாலும் உன் குரலை கேட்டா மனுஷன் இறங்கி போக மாட்டாரு. கிழவி, வாய் முடிட்டு சும்மா இரு. சும்மா கடுப்ப கலப்பிக்கிட்டு. ஏய், எங்க கிட்ட எதுக்குடி மூஞ்சியை காட்டுற? பண்ணதெல்லாம் நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? நான் என்னமா பண்ணேன்? அடிச்சது அவ. அடி வாங்கிட்டு அங்கேயே இருந்திருக்கணும்னு சொல்றியா? அப்படி இல்லடி, அடி வாங்காத அளவுக்கு நடந்திருக்கணும். இப்ப அந்த வீட்ல உனக்கு மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த நிலைமையில கண்ணம்மா வயித்துல இருக்கிற குழந்தை எப்படியாவது இல்லாம போயிருந்து நீ பேசுனா அதை கேட்டுக்கிட்டு உன் புருஷன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியாக்கோ? ஒரு அறை விட்டதோட நிறுத்திட்டியான்னு சந்தோஷப்படுறீ. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? அப்ப நான் போன்ல பேசினது உன் கூட தானே? நீங்க 2 பேரும் தானே நல்லா வாய் விட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. அப்ப பொருணி பேசினதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து என் மேலதான் தப்புன்னு மொத்த பழிய தூக்கி என் மேல போடுறீங்க. பழி போடலடி, அந்த வீட்டுல இருக்கிறவ நீதியா கொஞ்சம் உஷாரா ஆள் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து பேசியிருக்கணும். இப்ப 2 பேரும் என்னதான் பண்ண சொல்றீங்க? ஒன்றும் இல்லடி, உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசு. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியுமான்னு ஏதாவது விளக்கத்தை சொல்லி சொதப்பாம எல்லாம் ஏன் தப்புதான்னு மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்புறம் வேற யார் கேப்பா? வாய் வார்த்தையா கேட்க வேண்டியதானே? இதுல என்ன குறைஞ்சிட போற? சும்மா கேட்டு வெயிடி. ஆமாஞ்சலி, இப்பவே பேசுனா சூட்டோட சூடா சமாதானமாயி வேலை முடிஞ்சு போயிடும். ஆற போட்டேன்னு வையி, அப்புறம் நீ இல்லாம வாழ்றதுக்கு உன் புருஷன் பழகிடுவார்டி. அப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் அந்த வீட்டுக்கு போக முடியாது, அவரோட சேர்ந்து வாழ முடியாது. இந்த பாரு அஞ்சலி, யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. ஃபோன் பண்ணி பேசு. யார் கண்டா அவளா ஃபோன் பண்ணி பேசட்டுன்னு உன் புருஷன் வெயிட் பண்றாரோ என்னமோ? பேசிடி. அஞ்சலி, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. இவ எதுக்கு இந்த டைம்ல கால் பண்றா? ஹலோ ஹலோ அகில், நான் தான். ஏய், ஏதாவது சார்ஜர் எதுவும் மறந்துட்டு போயிட்டியா? எதனா கொடுத்து விடணுமா? தயவு செஞ்சு வந்துடாத. இல்ல அகில், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு நான் தெரியாம அப்படி பேசிட்டேன். தப்புதான். எல்லா தப்பும் என் மேலதான். தப்பு உன் மேலன்னு சொல்ற, ஆனா தெரியாம பேசிட்டோன்னு சொல்ற. அது எப்படி அஞ்சலி? வயித்துல இருக்கிற குழந்தைய இல்லாம போகணும்னு எப்படி யோசிக்க முடியும்? சரி அகில், அதான் இப்போ சொல்றேன்ல, கொஞ்சம் தப்பாதான் பேசிட்டேன். அது எல்லாத்துக்குமே சாரி. வாவ் வாவ் வாவ். அஞ்சலி வாயில இருந்து சாரிங்கிற வார்த்தையெல்லாம் வருமா? கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா உன் கூட ஒன்னா வாழ்றதுக்கு நல்லா இல்லையே. எப்படியும் அதே மாதிரி கேவலமான ஆட்டிடியூட்ல தான் இருக்க போற. அப்புறம் எதுக்கு இந்த சாரி எல்லாம் கேட்டுட்டு? இல்ல அகில், ஒரு தடவை நான் தெரியாம. ஒரு தடவையா? குறைஞ்சது 50 தடவையாவது உன்னை வார்ன் பண்ணிருப்பேன். ஆனா நீ கொஞ்சம் கூட மாறவும் இல்ல, திருந்தவும் இல்ல. இங்க பாரு, நீ மட்டும் இல்ல, உன் அம்மா பாட்டின்னு கும்பலா சேர்ந்துக்கிட்டு கேவலமா வாழ்றது எப்படின்னு தினமும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் மாறத பத்தி பேசுற? இல்ல அகில், நான் நிஜமாதான் சொல்றேன். தப்பு என் மேலதான். சாரி அகில், ஐம் ரியலி சாரி. அஞ்சலி, சாரிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன்னு
மனப்பூர்வமா மனசுல இருந்து ஏத்துக்கிறது. ஆனா நீ எப்படியும் அந்த தப்ப வாழ்க்கை முழுக்க பண்ணிட்டே தான் இருக்க போற. நீ என்னைக்கு திரும்பி வந்தாலும் கண்ணம்மா நீ ஒரு எதிரியா தான் பார்க்க போற. அப்புறம் எதுக்கு வேஸ்டா சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? இங்க பாரு, நீ ஏன் நினைச்சாலும் உன்னாலலாம் திருந்தவே முடியாது. ஏன்னா நீ ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு பொருளை தயாரிக்கிறதுலே தப்பா இருக்கிறது. அந்த மாதிரி நீ எல்லாம் மேனுஃபேக்சரிங்லேயே டிஃபெக்ட் பீஸ். உன்னாலலாம் திருந்தவே முடியாது. அகில் அகில் ஏய் சரி விடு அஞ்சலி. உன் புருஷன் என்னமோ கோவத்துல இருப்பார் போல. திரும்பவும் அப்புறம் பேசி பார்க்கலாம். ஆமா அஞ்சலி, அழாதம்மா, சரியாயிடும். சம்மந்தி அம்மா, வணக்கம். ஆ என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு இந்த பக்கம்? இல்ல சம்மந்தி அம்மா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். ம் உட்காருங்க. நான் பொழைச்ச பொழப்புக்கு இவ்வளவு பெரிய வீட்டில் வேலைக்கு சேர்றதே பெரிய விஷயம். ஆனா என் 2 பொண்ணுகளும் இந்த வீட்டோட மருமகள்களா இருக்காங்கன்னு நினைக்கும் போது அது கண்டிப்பா என்னோட திறமை இல்ல சம்மந்தி, உங்களோட பெருந்தன்மை தான். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க என்ன விஷயமா வந்தீங்களோ அது சொல்லுங்க. காலம் எல்லாத்தையும் நினைக்க வைக்குது சம்மந்தி. நமக்கு கடவுள் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்கான்னு அப்பப்ப நினைச்சு பார்த்துக்கணும். அப்பதான் விட்டு கொடுத்து மனுஷங்களை மதிச்சு வாழ தோணும். ஆனா இது எதுவுமே அஞ்சலிக்கு தோணாம போச்சே. அவ மாப்பிள்ள கூட சண்டை போட்டுட்டு திடீர்னு கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. என்ன சண்டை, எதனால வந்தான்னு எனக்கு தெரியல. ஆனா அவசரப்பட்டு தெரியாம வந்துட்டுமேன்னு இப்ப வருத்தப்படுறா. மாப்பிள்ளைக்கு கூட அஞ்சலி போன் பண்ணி பேசினா. ஆனா அவருக்கு இன்னும் அந்த கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். எப்படி குறையும்? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவர் மேல எந்த தப்பும் இருக்காது. இவளா போன் பண்ணி என்ன மன்னிச்சிருக்கணும் கெஞ்சியும் அவர் கண்டுக்கலைன்னா இவன் மேல தப்பு அதிகம் தானே அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு அஞ்சலி இனிமே இவ்வளவு பெரிய தப்பையெல்லாம் பண்ண மாட்டா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவளை திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்கு மாப்பிள்ளைகிட்ட பேசணும். எனக்கும் என்ன சண்டைன்னு தெரியல. ஆனா ஒரு பொண்ணு புருஷன் கூட சண்டைனா அவ பாட்டுக்கு கிளம்பி பிறந்த வீட்டுக்கு போயிடுவாளா? நாளைக்கு அவளை இங்க கூட்டிட்டு வந்து திரும்பவும் அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டைனா அப்படியே பிறந்த வீட்டுக்கு வந்துருவாளா? இது பாருங்க, அகில பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் கூட டக்குன்னு கோவப்படுவேன். ஆனா அவன் அப்படி இல்ல. முடிஞ்ச வரைக்கும் அவன் ரொம்ப பொறுமையா இருப்பான். அவனே கோவப்பட்டிருக்கான்னா அப்போ இவ மேலதானே பெரிய தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆமா சம்பந்தி, அதான் நானே சொல்றேனே, கண்டிப்பா அஞ்சலி மேலதான் தப்பு இருக்கும். இப்போ ரொம்ப வருத்தப்படுறா. தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறா. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கதறி அழுதத நான் என் கண்கூட பார்த்தேன். இந்த ஒரு தடவை அஞ்சலியை மன்னிச்சு இங்க கூட்டிட்டு வந்துருங்க சம்பந்தி. அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இனிமே கண்டிப்பா அவ தப்பு பண்ணவே மாட்டா. சரி, நான் பாத்துக்கிறேன். இது போதும் சம்பந்தி, இந்த ஒரு வார்த்தை போதும். ரொம்ப நன்றிமா. நான் வர்றேன். முதலாளி அம்மா வணக்கம்மா. இன்னையில இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர். முதலாளி அம்மா செம்ம கெத்து போங்க. நீ வேற அறிவு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்டுறது வேணா பாரதியா இருக்கலாம், ஆனா பேர் யாரோடது? கண்ணம்மா மகப்பேறு மருத்துவமனை. என் பேரு வைக்கணுங்கிறது என்னோட ஆசை இல்ல, பாரதி மாமோட ஆசை. நல்ல வேலை அத்தை இதை ஏத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்.
ஏத்துக்கிட்டாங்கன்னு சாதாரணமா சொல்றே கண்ணம்மா. பாரதியாச்சும் உன் பேரு தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா சித்தி உன் பேர்ல ஹாஸ்பிட்டல்ல ரெஜிஸ்டரே பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்ன கண்ணம்மாவுக்கு சந்தோஷம் தானே? இல்லாம இருக்குமா? சித்தி பேருக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல இன்னொரு பிசினஸ் கண்ணம்மா பேர்ல ஆரம்பிக்க போகுது. எவ்வளவு பெரிய விஷயம் இது. அறிவு பேர்ல என்ன இருக்கு? எல்லாம் மனசுதான் காரணம். நீங்க அப்படி சொல்லலாம்ப்பா. இருந்தாலும் அம்மா ஒத்துக்கிட்டது எங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். டேய் அகில், அன்னைக்கு உங்க அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். கடைசி வரைக்கும் நீங்க எல்லாருமே என்ன ராட்சசின்னு முடிவு பண்ணிட்டீங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. நீ என்னடானா இப்ப இப்படி பேசுற? எனக்கு என்னமோ பூமி பூஜை போடுற கடைசி நிமிஷம் வரைக்கும் அம்மா ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு ஒரு சின்ன டென்ஷன் இருந்துட்டே இருக்குப்பா. டேய் நீ வேற ஏன்டா இப்படி சொல்ற? சித்தி எதையும் வெளிப்படையாதான் செய்வாங்க, மறைச்சு மறைச்செல்லாம் செய்ய மாட்டாங்க. ரொம்ப சரியா சொன்ன அறிவு. நீ தான் சௌந்தர்யாவை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. ஹாய், ஏய் எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஆ, கிளம்பலாமா? போலாம் மாமா. அப்பா ஐயருக்கு ரிமைண்ட் பண்ணிட்டீங்கல்ல? அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அட்ரஸும் ஷேர் பண்ணிட்டேன். நம்மளுக்கு முன்னாடி அவர் அங்க இருப்பாரு. ஓகே, லவ் யூ. ஓகே. அம்மா கிளம்பலாமா? எங்கடா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு புது ஹாஸ்பிட்டலுக்கு பூமி பூஜை போற நாள். அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா அதை விட எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை வந்துருச்சு. நீங்க எல்லாருமே போயிட்டு வாங்க. என்னம்மா இது? எந்த அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் கேன்சல் பண்ணிடுங்கன்னு நேத்து நைட்டே சொன்னேன்ல. ஆமாண்டா. ஆனா அதை விட ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருந்தா அதை பார்த்து தானே ஆகணும். சௌந்தர்யா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பாரதி புதுசா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பூமி பூஜை போடுறான். அதை விட உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை? வா எங்க கூடயே கிளம்பு. என்னங்க, நான் சொல்றது உங்களுக்கு கூட புரியலையா? நான் அவசரமா வெளியில போகணும். கொஞ்சம் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. அம்மா ப்ளீஸ்மா, நீங்க இல்லைன்னா எப்படிம்மா? என்ன மீட்டிங்னு சொல்லுங்க, நான் வேணா அவங்க கிட்ட பேசி போஸ்ட்போன் பண்ண சொல்றேன். மா, எந்த மீட்டிங்கா இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிட்டு வரதை விட்டுட்டு நீங்களே இப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? சௌந்தர்யா, கடைசி நேரத்துல தேவையில்லாம இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது. எங்க கூட கிளம்பு. வா. ஆமா சித்தி, கண்ணம்மா பேர்ல ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர் பண்ணதே நீங்க தான். நீங்க இல்லாம எப்படி சித்தி? கரெக்டா அறிவு, நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இப்போ நானே தானே சொல்றேன். எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. கண்ணம்மா மகப்பேறு மருத்துவமனை. இந்த பூமி பூஜைக்கு யார் ரொம்ப முக்கியம்? ஹாஸ்பிட்டல் யார் பேர்ல இருக்கோ அவங்க தானே முக்கியம். அதான் கண்ணம்மாவே வராளே, அதுக்கப்புறம் என்ன? என்ன சௌந்தர்யா இது? ஹாஸ்பிட்டல் பேரு மத்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. நீ தான் முன்ன நின்று எல்லாத்தையும் ஆசை ஆசையா செஞ்ச. இப்ப என்ன? ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லலையேங்க. என்ன விட்டுருங்க, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. முடியாதுமா, நீங்க வந்தா இன்னைக்கு பூமி பூஜையை வச்சுக்கலாம், இல்லைன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களோ அன்னைக்கு பூமி பூஜை வச்சுக்கலாம். மா, பாரதி எவ்வளவு ஆசையா கிளம்பி வந்தான் தெரியுமா? இப்ப அவன் வாயாலே கேன்சல் பண்ணலான்னு சொல்றான். எல்லாம் உங்களாலதாம்மா. மா, நீங்க ஒரு ஆள் ஓகே சொன்னா எல்லாமே ஒரு செகண்ட்ல மாறிடும். ஓகே சொல்லுங்கம்மா. ஓகே. அம்மா ஓகே சொன்னேன்டா. பூஜைக்கு போலான்னு சொன்னேன். இல்ல, நான் சும்மா பிராங்க் பண்ணேன். சித்தி பிராங்க்?
கேரக்டரை டெஸ்ட் பண்ணுவீங்களா? நான் உங்க கேரக்டர் எல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடாதா? அப்பா சாமி, ஒரு செகண்ட்ல பூகம்பமே நடந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை, நீங்களே உங்க வாயால பிராங்க் பண்ணதா சொல்லிட்டீங்க. இல்லனா அவ்வளவுதான். இந்த பூமி பூஜைக்கு நான் இல்லனா எப்படி? சரி வாங்க கிளம்பலாம். அம்மா தேங்க்ஸ்மா. ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட்டே நின்னு போச்சு. சரி டைம் ஆச்சு, கிளம்பலாமா? வாங்க.